நாள் தியானத்திற்காக 23ஆம் சங்கீதம் இந்த 5வது வசனத்தை மையப்படுத்தி நாம் இன்றைக்கு தியானிப்போம். தமிழில் வாசிக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கிலீஷில் வாசிக்கலாம். He prepares a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 5வது வசனத்தில் மொத்தம் 3 காரியங்கள் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன 3 காரியம் அங்கே இருக்கிறது? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். பிரைஸ் தி லார்ட். இதுதான் the first part. எதற்கு முன்பதாக பந்தி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும், நான் ஒவ்வொரு துண்டாக எடுத்து போடுறேன். அதை மட்டும் நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் சாப்பிடுங்க அந்த பந்தியை. அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பூரணம் பூத்துக்காமல் பார்த்துக்குங்க. ஸ்தோத்திரம். சபையே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 3 விஷயங்கள் இதில் இருக்குதுன்னு சொன்னேன். இது த ஃபர்ஸ்ட். பந்தியை யாருக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துகிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தி அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். செகண்ட் ஒன். த தேர்ட் ஒன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்துருக்களுக்கு முன்பதாக மரியாதை பண்ணுகிறார். அதுதான் த ஃபர்ஸ்ட் ஆனர். என்ன உண்டு? என்ன, உங்கள் சத்துருக்கள் எல்லாம் உங்களை ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு முன்னாடி உங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஷால் போட்டு மாலை போட்டு விருந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் என்ன அங்கே? மரியாதை, ஹானர். த செகண்ட் ஒன், அங்கே ஹானர் பண்ணுகிறவர் ஒரு ப்ரொடெக்ஷன் அங்கே கட்டளை எடுக்கிறார், பாதுகாப்பு. த செகண்ட் ஒன், பாதுகாப்பை தருகிறார். நான் உன்னை அனைட் பண்ணிட்டேன், நீ என்னுடையவன், இனி உன்னை யாரும் கை வைக்க மாட்டான். ப்ரொடெக்ஷன், த செகண்ட் ஒன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரியுது? அங்கே பாதுகாப்பு உண்டு. த தேர்ட் ஒன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிளஸ்ஸிங்ஸ், அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். 1, இங்கிலீஷில் கூட சொல்லலாம். ஹானர். த செகண்ட் ஒன், ப்ரொடெக்ஷன். த தேர்ட் ஒன், பிளஸ்ஸிங்ஸ். அந்த ஒரு வசனத்தில் இது 3 உண்டு. ஞாபகம் இருக்கட்டும். சங்கீத ஆலோசனை என்று சொல்லி சங்கீதங்களை தியானிக்கிற மக்களே, இன்றைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த சங்கீதத்தை தியானிக்க. ஸ்தோத்திரம். இதில் உள்ள வசனத்தின் உள்ள ஆழங்களை உங்களுக்கு நான் பொறுக்கி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த 3 விஷயத்துக்காக எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும்? அல்ல, சும்மா ஸ்தோத்திரிக்காதீங்க, புரிஞ்சுக்கிங்க. த ஃபர்ஸ்ட், ஆமா. எங்கே ஆமா? நான் ஒரு காலத்தில் எபேசியர் 2:2 நான் இருந்தேன். எப்படி இருக்கு? நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி இருந்தோம்? இந்த உலகத்தில் எப்படி இருந்தோம்? உலக வழக்கம். இன்றைக்கு உள்ள சடங்காச்சாரம், சீமந்தம், வளைகாப்பு, மஞ்சள் நீராட்டு விழா, இதெல்லாம் என்னது? உலக வழக்கம். நாம் எப்படி இருந்தோம்? இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் உலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் நமக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது. நம்ம அப்படி முரட்டுத்தனமாக கடந்தோம். முரட்டர்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு மனுஷர்களை இப்படி முரட்டுத்தனமாக உலக வழக்கத்தின்படி நடத்துவதற்கு காரண கர்த்தா யாரு? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவன் தான் சொன்னான். நமக்கு கனவுல வந்து சொன்னா, மூத்தார் வச்சு சொன்னா, ஓரவத்தி வச்சு சொன்னா, பெரியப்பா வச்சு சொன்னா, மாமா வச்சு சொன்னா, மச்சானை வச்சு சொன்னா, அந்த ஆவிகள் வச்சு நம்ம ஏவினது. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அடுத்தது என்ன சொல்லுது? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. மாம்சம் விரும்பினது. அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஏரியா எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஊர் எனக்கு பிடிச்சிருந்து மாம்சம் மனசும் விரும்பினபடி
செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தோம், சத்துருவின் கையில் அகப்பட்டோம். இப்பொழுது 16-18 மத்தேயுக்கு போங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், பேதுருவே, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? பந்தி யாருக்கு முன்னாடி? பந்தி யாருக்கு? சத்துருக்கு முன்னாடி. நான் உன்னை கட்டுகிறேன், இந்த கல்லின் மேல் கட்டுகிறேன், இந்த கற்கள் எதற்கு முன்பதாக? பாதாளத்து வாசலுக்கு முன்பதாக நான் ஏற்படுத்துகிறேன். அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக நான் போகிறேன். கர்த்தருடைய ஆவியான உங்களை நடத்திட்டோம். A feast for us. நமக்கு ஓர் பந்தி. இந்த பந்தியே எதற்கு முன்பதாக தான்? அப்போ அந்த பந்தி என்று சொன்னாலே இங்கே யார் வந்துடுதுன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். என்ன வருகிறது? வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இப்போ உடையவர்களாய் இருக்க. கவனிச்சிங்களா? நாம் எபேசியர் 2:2 இருந்தோமே. நாமெல்லாம் எப்படி இருந்தோம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர். உலக வழக்கமும் பிசாசினுடைய அதிகார ஆலோசனையின்படி நடந்திருந்தோம். அதான் மாம்சமும் இரத்தமும். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் இந்த பாவ உலகத்தில் வந்து பாவம் செய்யாத பரிசுத்தராக பாவிகளில் ஒருவராக இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்யல? பாவம் செய்யல. ஆனால் பாவ உலகத்தில் வந்தார். நான் போன வாரம் நான் சொன்னேன், பாவம் அறியாதவன், பாவம் இல்லாத உலகத்தில் இருந்த மனிதனுக்கு பசியை உண்டாக்கினது என்று நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார், பாவ உலகத்தில் வந்தார், பாவம் அறியாதவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த லாஸ்ட் சண்டே நம்ம பார்த்தோம். போன வாரம் தான் நான் பேசினேன், 5th சண்டே பேசினேன். ஓகே, குட். இப்பொழுது கண்டினியூ பண்ணலாம். மரணத்துக்கு அதிகாரியாகிய நீங்கள் எல்லாரும் பிசாசானவனை குனிஞ்சிக்கிட்டு பாருங்க. ஏன் அவ்வாறு அவர் வந்தார்? இந்த உலகத்தில் யார் இருக்கிறது? சொல்லுங்களா, என்ன இருக்கு? என்ன சத்தமே இல்லைங்களாங்க? சொல்லுங்களா. பன்றியும் நாயும் சிங்கமும் இருக்கிறது, 3ம் இருக்கிறது. என்ன கூட்டம் இருக்கு? பன்றி, நாய், சிங்கம் 3ம் இருக்கிறது. ஆகவே இந்த 3 நமக்கு பந்தி வச்சிட்டு இருக்குது. அசுத்தம் எல்லாமே பயங்கரமானது. அதன் நடுவே உனக்கு ஒரு பந்தி. எதன் நடுவே? நாய்கள் நடுவே, பன்றிகள் நடுவே, சிங்கங்களின் நடுவே உனக்கு ஒரு பந்தி. பிரைஸ் காட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கண்டினியூ பண்ணுங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். என்று சொல்லி தன் ஜீவனை மரணத்தின் அதிகாரியான பிசாசுக்கு கொடுத்து மரணத்தை உருவி வெளியே வந்து உயிர்த்தெழுந்தார் இயேசு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சொல்லுங்கன்னு சொன்னால் தான் சொல்லுவேன். நீங்கள் பாட்டு நினைக்கக்கூடாது. நோட்டட். கவனிச்சுக்கிங்க தம்பி, நோட்டட். இந்த உலகத்தில் சொல்கிறாங்க, மறுமையை பற்றி நிறைய பேசுகிறாங்க. இந்தியாவினுடைய மத கோட்பாடு என்னதான்? அடுத்த ஜென்மம், மறுஜென்மம். ஆனால் மறுஜென்மத்தை பற்றி அவர்களுக்கு விவரமாக தெரியாது. ஒன்று படிச்சிருப்பாங்க, இல்லாத ஒரு வேளை குருஜி கிட்ட கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்கள் மறுஜென்மத்தை பார்த்தவர்களும் இல்லை, மறுஜென்மத்தை கேட்டவர்களும் இல்லை. அப்படி வாழையா. ஸோ மறுஜென்மம், மறு சுயற்சி, 7 ஜென்மம் என்று சொல்லி இப்படி இந்திய மத கோட்பாடுகள் உண்டு. உலகத்தில் உள்ள மதங்கள் அத்தனைக்கும் உண்டு. இதற்கு இடையே இறைவன் இயேசு கிறிஸ்து அடுத்த ஜென்மம் ஒன்று உண்டு, அதை நான் தான் ஆயத்தப்படுத்துகிறேன், அதற்கு நானே வழி, இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி, பரலோகம் எப்படி இருக்கும், நித்திய வாழ்வு எப்படி இருக்கும், புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும் என்று சொல்லி பாவ உலகத்தில் வந்து பாவத்திற்காக மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து உயிரோடு கூட இருக்கிறவர் தான் சொல்லுகிறார் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. புரிஞ்சவங்க கையை தட்டி.
இது கற்பனை அல்ல, இது கதையும் அல்ல, இது காவியமும் அல்ல, இது புராணமும் அல்ல, இது பண்டாரங்கள் ஊதக்கூடிய பாட்டும் அல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் நான் மறுஜென்மத்தை விசுவாசிக்கிறோம் என்பதை விட மறுஜென்மத்தை உணர்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கை மறுரூபமானது. ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே கையெல்லாம் தட்ட மாட்டேன்னு, உங்களுக்கு காற்று வந்துச்சு, குழு குழுன்னு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து மறுஜென்மத்தை பற்றி கதை விடலை, கற்பனையாக சொல்லலை, அனுபவித்து சொன்னார். இருக்கிறது தான் சொல்லுகிறார். அதனால்தான் கிறிஸ்துவத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிற மகனே மகளே, வேதத்தை அடக்கி கொண்டு நீ அடங்கி பேசாது, அடக்க உன்னை வந்தால் அடங்க மறு. என்ன சத்தம் இல்லையா? இது யாருடைய டைலாக்கு? திருமாவளவன் டைலாக்கியா? உன்னை அடக்கினால் அடுங்க மறுன்னு சொன்னாரா? சுவிசேஷத்தை உனக்கு எதிர்த்து குரல் கொடுத்தால் அவர்களுக்கு எதிராக அடங்க மறு. என்னால் மத சுதந்திரம் இந்தியாவில் உண்டு. ஏன்னு சொன்னால் இருக்கிறதை உண்மையாய் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்று சொல்லுகிறோம். நான் ஒரு காலத்தில் குடிக்காரனாக இருந்தேன். என்னை மாற்ற அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கலை. நான் குடியத்தில் செத்தால் எனக்கு இலவசமாய் மருத்துவம் கொடுத்தது. ஆனால் என் குடியை விட்டு என்னால் திருத்த முடியல. இறைவன் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒரே வார்த்தையினால் என்னை திருத்தினார். என் வேசித்தனத்தையும் என் பாவத்தையும் என் அக்கிரமத்தையும் அவருடைய ஒரே வார்த்தையினால் திருத்தினார். அதை சொல்ல வந்தால் தப்பாக தெரியுது, மதமாக தெரியுது. இது மதம் மாற்றம் அல்ல, இது வாழ்வியல் சம்பந்தமானது. நான் இன்னும் உச்சத்துக்கு நான் போகிறேன். மதமும் இல்லை, மார்க்கமும் அல்ல கிறிஸ்துவம். கிறிஸ்துவ மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல. என்ன சம்பந்தமானது? வாழ்வியல், லைஃப் ஸ்டைல். நான் கொஞ்சம் இன்னும் உச்சத்துக்கு போகிறேன். வாழ்வியல் சம்பந்தமானது. வாழணுமா? நானே வழி என்றார் இயேசு. நான் இவ்வளோ வேகம் எடுத்து வேர்த்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். பிளட்டெல்லாம் சூடாகி போச்சு. ஸ்தோத்திரம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். அப்படியானால் இந்த பந்தி இங்கே பாருங்களேன், அந்த மரணத்தை சி என்று சொல்லி தன் ஜீவனை உதறி தள்ளி மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்டா. உனக்கு என்னடா வேணும்? ஜீவன் தானே வேணும், இந்த வச்சுக்க கொடுத்து திரும்ப ஜீவனை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கொடுக்கவும் எடுக்கவும் அவர் ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ இந்த 5வது வசனத்திற்கு எத்தனாவது வசனம் முடிச்சிங்க? எபிரேயர்ல 2:15 முடிச்சிட்டீங்களா? அந்த கடைசி சென்டென்ஸ் 1 செகண்ட் ப்ளீஸ், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே, ஜீவகாலமெல்லாம் தொல்லையில் அகப்பட்டிருக்கிற உனக்கு தொல்லையை ஜெயித்தார். என்ன தொல்லை? பயம். பயம். தூக்கம் வரல, பயம். பயம். ஐயோ என் புருஷன் என்ன ஆயிடுவான், ஐயோ என் மனைவி என்ன ஆயிடுவான், என் பிள்ளைங்க என்ன ஆயிடும். அந்த தொல்லையிலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உனக்கும் எனக்கு ஒரு டேபிள்ல ஒரு பந்தி இருக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பந்தி உங்களுக்கு தெரியுதா? அது ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு அந்த பந்திக்கு பேர் என்ன? அந்த ஃபுட்டு, அந்த 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 டின்னராக இருக்கலாம், லஞ்சாக இருக்கலாம், ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்ல உணவு. இயேசு உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தின. அந்த பந்தி யாருக்கு விரோதமானது? எஸ், அவர் சத்துரு. அவர் ஒருவர் மட்டும்தான் ஜெயித்தா. ஜெயிக்கும் அதிகாரத்தை உன் கையில் என் கையில் அபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கிறார். பாதுகாப்பு உண்டு. 16-17 மார்க்கில் உண்டு. இதோ விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் யாவன உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. என்ன இருக்கு பாருங்களேன். விசுவாசிகளால் நடக்கும் இதுதான் அபிஷேகம். இதுதான் அபிஷேகம். என் தலையை எண்ணியால் அங்கே ப்ரொடெக்ஷன் உண்டு, அங்கே பாதுகாப்பு உண்டு. நான் ஏன் இவ்வளோ ஆவேசமாக பண்ணணும்? இது ஆவேசமாக பேசினா புரியாது. அது ஏறுது பாருங்களேன், என்னமோ சவுண்டு ஏறுற மாதிரி ஏறுது, ப்ரெஷரு. இவ்வளோலாம் ஏறக்கூடாது சாம்சன், கொஞ்சம் நிதானமாக பேசு, மக்களுக்கு விளங்கணும். 5வது வசனம். நான் 5வது வசனத்தில் மட்டும்தான் இருக்கிறேன். நான் ஏராளமாக திரளாய் பேசணும். வெறும் நான் எத்தனை வசனம் மட்டும்தான் பேசுகிறேன்? ஒரே வசனத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். 16-17 ப்ரொடெக்ஷன், எண்ணெய் அபிஷேகத்தை பற்றி அங்கே சொல்லுது. விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எடுத்த உடனே யாரதான்? இன்னொரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா? சத்தமே இல்லையா? விசுவாசியே, உன்னுடைய அபிஷேகமும் உன்னுடைய அந்நிய பாஷையும் உன்னுடைய தீர்க்கதரிசன கிருபையும் உன்னோடு முடிந்திராதபடி உன் பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கும்படி உன் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு டீச் பண்ண மறந்துடாதே. சண்டே ஸ்கூல் டீச்சரை நம்பிடாதே.
சபை கூட்டங்களை நம்பிடாதே. அது 1% தான். 99% உங்கள் வீடுகளில் உங்கள் ரட்சிப்பு வேத பாட கூட்டம் உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தால் உங்கள் பிள்ளைகளை அடுத்த சந்ததிக்கு கிறிஸ்துவை கொண்டு போவீர்கள். அப்படி இல்லைன்றால் அடுத்த சந்ததியில் திரும்ப எபேசியர் 2:2 வந்து உட்கார்ந்துரும். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆலோசனை பிள்ளைகள் நடுவே உட்கார்ந்துரும். வேதனை. ஆகவே இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிங்க. நம்பிடாதே. சண்டே ஸ்கூல்ல நோ சாரி. கிறிஸ்துவ மக்களே, சந்ததி சந்ததியாக அவர் நம்மோடு கூட வாழ வேண்டும். ஏன்னா இந்த பந்தி யாருக்கு விரோதமானது? சத்துருவுக்கு விரோதமானது. ஆகையால் உனக்கும் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு கிறிஸ்துவ வாழ்வு என்பது யாருக்கு விரோதமானது? நான் சொல்றது புரியுதா நண்பா? இது கிறிஸ்தவம் சந்ததி சந்ததியாக பரிசுத்தமாய் போக வேண்டும். மதமாகவோ மார்க்கமாக போகாம வாழ்வியலாக போக வேண்டும். ஏன்னா இந்த கிறிஸ்தவத்தை கூட பயம் கொடுத்துடும். ஐயோ ஐயோ, இல்லை இல்லை இல்லை. பந்தி பிசாசுக்கு எதிராக அவனை ஜெயித்தான். மீட்பை என் கையில் கொடுத்துருக்கிறார், என் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன், என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறார். போடான்னு சொல்லி அனுப்பணும் பிள்ளைகளை. அதை விட்டுட்டு ஏசு ரத்த ஜெயம் சொல்கிறா, ஏசு ரத்த ஜெயம் சொல்கிறா. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறீங்க பாரு. நான் தைரியமா. ஆமாம், ரட்சிப்பு யாருக்கு விரோதமானது? பிரச்சனையே தெரியலையே. ஆனால் இந்த உலகத்தில் உனக்கு எப்போ புத்தி தெரியுதோ, சம்பாதிக்க ஆரம்பிச்சியோ, பக்கத்தில் சித்தப்பன் வருவான், பெரியப்பன் வந்துடுவான், இந்த இடம் உண்டுன்னுவான், அவன்னுவான், பாட்டி சொத்துன்னுவான், அப்படின்னுவான். உனக்கு என்ன வேணும்? அதை ஜெயிக்க தைரியமும் தெளிவும் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் மேல முடியாது. அவ்வளோதான். உங்களுடைய பாரம்பரிய பாட்டன் சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்தெல்லாம் காணாமல் போயிடும். ரட்சிப்பு இறைவனுடையது. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதுக்காக பிரயாசப்படுங்க. நான் சொல்லுவேன், எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், 6th, 7th, 10th வரையும் ஓகே. 11th, 12th போகும்போது ரட்சிப்பு கை மாறுகிறது, வேற மாதிரி போயிடுது. அதல்ல, நம்முடைய ரட்சிப்பு சத்துருவுக்கு விரோதமாய் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். பிசாசை துரத்துவார்கள். நவமான பேசுங்க, படிங்க. பிசாசுகளை துரத்துவார்கள். நீ எவ்வளவு டல் ஆயிட்ட? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சத்துருவுக்கு முன்பாக கிடைத்த இந்த பந்தி, இது உன் பலத்தினால் கிடைத்த பந்தி அல்ல. ஹலோ, சத்துருக்கு முன்பதாக கிடைத்த இந்த உணவு உன் திறமையினால் உன் பலத்தினால் வந்ததல்ல, கிருபையினாலே கிடைத்திருக்கு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்க முடியும்? இந்த பந்தி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்கு எதனால் கிடைச்சிருக்கு? ஒரு பார்ட் நான் முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிருக்கேன். இந்த 5வது வசனம் புரியாவிட்டால் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு பந்தி, அந்த பந்தி உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்தா, இயேசுவை பார்த்து, இன்னைக்கு கிரிக்கெட்டை பார்த்து நீ விசில் அடிச்சிட்டு இருக்கிற, ஐபிஎல் மேட்ச்சு 0 உன்னுடைய ரிசல்ட்டு, அவன் கோடியாக வாங்கிட்டு இருக்கிறான் 0. ஆனால் அதே ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் கர்த்தர் சமூகத்துக்கு உட்கார்ந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிப்பாரு, நீ ஹீரோ. நோ யூஸ். இப்போ நண்பர்களே, புரியுதா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இருந்தால் என்டர்டைன் பண்ணுங்க. நான் கூட பார்க்குறேன், சில நேரம் கிரிக்கெட் பார்ப்பேன். நைட்டு 9:30, 10 கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் பிட் டைம் இருக்கும், ஒரு 20 minutes or 30 minutes இருக்கும். அந்த டைம் உட்காந்து பார்த்துட்டு ஓகே பாய் ஹாய், அவ்வளோ. யோசிச்சுப்பார், அவன் ஜெயிச்சான்னா தோத்தான்னா உனக்கு என்ன? உன் வீட்டுக்கு எதனா பிரயோஜனமா? இல்லை உங்கள் ஒப்பனுக்கு உங்கள் மாமனுக்கு எதனா பிரயோஜனமா? உன் மச்சானுக்கு, உன் அத்தைக்கு, சொத்துக்கு, பந்தத்துக்கு எதுக்கு நீ ப்ரெஷர் ஆகி ஐயோ மிஸ் ஆயிடுச்சா, ஐபிஎல்ல போச்சு, சிசி போச்சு, கேகே போச்சு, ஜே போச்சு, எதுக்குன்னு கேட்டேன். அடி ஆத்தா, நீ ஏன்டி இப்படி வேதனைப்படுற? சரி போட்டேன். ஓகே, கொஞ்சம் சிரிச்சிட்டீங்க, சந்தோஷம் எனக்கு. ஆகவே இந்த செகண்ட் பார்ட்டுக்கு நான் போகிறேன். நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். யார் தெரியுமா? நீங்கள் போங்களேன், 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துக்கு போங்க.
21ஆம் வசனத்தை ரொம்ப நிதானமா வாசித்து பாருங்க. நானே தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். என்ன ஞானத்தினால இறைவனை அறியல? எனக்கு தெரியும் எல்லாம். என்ன தெரியும்? உன்னால எர்த்குவேக்கை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதடா? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு 5G 6G 11G அதான் தெரியும் உனக்கு. உனக்கு என்ன தெரியும்? இயற்கையோடு விளையாடாதே. ஹலோ, என்னுடைய அப்பன் எழுதி கொடுத்த வேத வசனம். ஏன்னா முற்காலத்தில் மறைந்தவர் என் இறைவன் இயேசு கிறிஸ்து. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனி வரப்போகிறவர். அவரை பற்றி சாட்சி சொல்வதற்கு நீ வெட்கப்படுவாயானால் உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 மறந்துடாதே. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இந்தோனேசியா, மியான்மர் மற்றும் உள்ள அந்த பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை வடகிழக்கு நாடுகள், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் வேசித்தனம். துபாய்க்கு போகும்பொழுது அங்கேருந்து பெண்ணை கடைக்கு கடன் வாங்கிட்டு போகிறாங்க 2 வருஷம் 3 வருஷம் லீஸுக்கு. யார? இப்போ வந்தது எர்த்குவேக்கு, அங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வருமானம் கிடையாது. தன்னுடைய சரீரத்தை விற்று குடும்பத்தை நடத்துகிறார்கள். 3 வருஷம் டீல் முடிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சர்டிஃபிகேட்டோடு அனுப்புது அந்த கவர்மெண்ட்டு. மேரேஜ் சர்டிஃபிகேட்டோடு அனுப்புது. 3 வருஷத்துக்கு டீல் வருமே, வரும். அதுக்காக தான் ஜெபம் 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 ஜெபம்னு சொல்கிறோம். நாட்டுக்கு, வீட்டுக்கு, சபைக்கு, 3த்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய முழங்கால்கள் இன்றைக்கு சபையில் வேணும். அப்படியானால் நம்ம வீட்டையும், நம்ம ஊரையும், நம்முடைய கிராமங்களையும், நம்முடைய பட்டண தேசங்களையும், நம்முடைய தலைவர்களையும் பாதுகாத்து கொள்ளலாம். அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லையே? அரசியல்வாதிகள் பணத்தினாலும் பேச்சினாலும் அவர்கள் பேசலாம், ஆனால் முழங்காலில் அவர்களுக்கு நாம் துணையாக இருப்போம். ஏன்னா நாடு அவர்களால் தான் நடத்தப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ற அசுத்தம் அருவருப்பு இன்னும் பண்ணிக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அதுக்கு முன்பதான கடைசி கால அடையாளம் வந்துகிட்டே இருக்கு. பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும். 2500 பேர் கப்பலில் போயிட்டு இருந்தாங்க. குயின், அதில் கொரோனாவுக்கு அடுத்தது ஒரு வைரஸு, வாந்தி பேதி. அந்த வைரஸ் வேறு ஒன்றும் இல்லை. 250 பேருக்கு எஃபெக்ட் ஆகிடுச்சு. 10% பிடிச்சிட்டார். அமெரிக்கா, நீ பணத்தில் பெருசாக இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நீ விளையாடவே முடியாது. அதனால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேசம் அழிவுக்கு காரணம் அக்கிரமமும் அநியாயமும். இதை போக்க இயேசுவின் ரத்தம் போதுமானது. அரசியல் தலைவர்களால் முடியாது. அதனால தான் எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, சொல்லாவிட்டால் ட்ராக்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது உங்களோடு கூட பேசும், மக்களோடு, ஜனத்தோடு கூட பேசும். நீ பேசாவிட்டால் இன்றைக்கு வேற ஒன்று பேசிட்டு இருக்கு, அநியாயம் பேசிட்டு இருக்கு. இப்பொழுது படிக்கலாம் கொரிந்தியரின் புத்தகத்துக்கு 1 அதிகாரம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க, எல்லாரும் வேதத்தை திருப்புங்க. 21வது வசனம். தேவ ஞானத்திற்கேற்றபடி, தேவ ஞானத்திற்கு ஏற்றார்படி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். சுய ஞானத்தினால் தேவனை அறியல. நம்ம ஊருக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த ஸ்காட்லாண்டு, அவங்க தான் இன்றைக்கு உள்ள மிஷனரிஸ், ஹாஸ்பிட்டல் கட்டினது, காலேஜஸ் கட்டினது எல்லாமே யார் தான்? ஆனால் இன்றைக்கி ஸ்காட்லாந்து நாத்திகர்களாக மாறிட்டாங்க. நாத்திகர்கள் அதிகம், ஆனால் ஒரு காலத்தில் மிஷனரிகள் அங்கே அதிகம். ஆனால் இப்போது நாத்திகர். ஏன்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஜென்ரேஷன் மாறும்போது என்ன ஞானம் வந்துடுது? சுஞானம், உலக ஞானம் வந்துடுது. எல்லாத்தையும் புரட்டிப்பார். ஏன் இன்றைக்கு உலகத்துக்கு அழிவு? ஏன் இன்றைக்கு உலகம் வேதனைக்கு நேராக போகிறது? தேவனை மறக்கிறது உலகம். சகோதரா, சபைக்கு வருவது முக்கியமல்ல, சபையில் போதிக்கிறதை வாழ்க்கையில் கடைப்பிடித்துக்கொள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சபையே, நான் படித்தவர்களோடு பேசுகிறேன். இது படித்தவர்களுக்குரிய சமாச்சாரம். இதை கண்டினியூ பண்ணலாம். பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே. இந்த பிரசங்கம் எப்படி தெரியுது அறிவாளிகளுக்கு? டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா பிரதர்? 2 மணி நேரத்தில் நான் ஒரு 2000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அல்லது 50,000 கொடுத்துருப்பேன். உலகம் பேசும். பைத்தியக்கார கூட்டம் சண்டே காலையில் ஒரு சமையல் கூட பண்ணாமல் ஓடுறீங்களேன்னு சொந்த பந்தங்கள் பேசட்டும். பைத்தியமாக தோன்றுகிற இந்த சுவிசேஷத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. தொடர்ந்து
யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், ம். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட அதுதான் பந்தி. சிலுவையில் அறையப்பட்டதை தான் இன்றைக்கு நாம் திருவிருந்து என்று சொல்லிட்டுருமே. நம்ம அடுத்த பாட்டுக்கு, நம்ம 3வது பாட்டுக்கு அங்கே நம்ம போவோம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் இந்த விஷயம் அவர்களுக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் கிரேக்கர்கள் ஞானத்துக்கு பைத்தியமாகவும் தோன்றுகிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சத்துருகளுக்கு முன்பதாக ஒரு பந்தே. ஹல்லேலூயா. இப்போ யார் நமக்கு சத்துரு? இப்போ புரியுதா? ஞானிகள், அறிவாளிகள், இவங்கெல்லாம் நமக்கு யார்? இப்போ உங்களுக்கு புரியுதா? அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை உனக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி இப்பொழுது அவர்களிலும் மேலான ஞானமுடையவர்களாக மாற்றி. ஏண்டா இந்த உலகத்துக்கு மெய் ஞானம், ஆனந்த ஞானம், பரஞ்சோதி ஞானம் இறைவன் இயேசு கிறிஸ்து, இறைவனை அறிகிற அறிவே. அதனால தான் எம்பெருமான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை காண்பது தாண்டா அறிவே. அந்த அறிவு தாண்டா இறைவன் என்றார். அவர் தான் ஞானம். ஞானிகளுக்கு முன்பதாக இந்த பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு ஞானவான்களாக கர்த்தர் மாற்றினார். புரிந்தவர்கள் கரகம் தட்டி. அதில் கடைசியாக என்னோடு கூட 25வது வசனம், இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. அடுத்த பாட்டு இப்படி சொல்லுது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திருக்கேன். ஆமென். என்ன சத்தமே இல்லையா? என்னத்தை நீ பின்பாட்டு பாடுற கூட்டமோ அறிவு. நான் சொன்னேன், இது படித்தவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும், படிக்காதவர்களுக்கு இது புரியாது. இது படித்தவர்களுடைய சப்ஜெக்ட். இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? 5வது வசனம் 1 கொரிந்தியர் 1:21 25 வரை உனக்கு பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இங்கே புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அந்த 5வது வசனம் உங்களுக்கு தான், எனக்கு தான். ஹல்லேலூயா. இது ரொம்ப அறிவுபூர்வமான வசனம். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 3வது பாட்டுக்கு போகலாமா? என்ன சத்தமே இல்லையா? இப்போ 5வது வசனத்துக்கு வரலாம். முதல் பகுதி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். கவனிங்க, இப்போ 3வது பாட்டுக்கு நம்ம வருவோம். 2 பாட்டு புரிஞ்சிடுச்சிங்களா? சேரில் உட்காந்துருக்கிற நண்பர்களே, 2 பாட்டு புரிஞ்சிடுச்சா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜான்சன் பக்கத்தில் இருக்கிற ஒரு தட்டி புரியுதான்னு கேளப்பா. சத்தியமாக இந்த ஒரு வசனம் உங்களுக்கு புரியாவிட்டால் உங்களுக்கு எப்படி 31,103 வசனத்தை புரிய போது? நான் ஒரு வசனத்தை தான் பேசினுக்கிறேன் 104. இந்த ஒரே வசனம் புரிந்தால் போதும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். இப்போ நான் 3வது பாட்டுக்கு நான் போகிறேன். அந்த 3வது பாட்டில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். பலி விருந்து ஒன்றை சாமுவேல் வைக்கும்படி கர்த்தர் பெத்லெஹேமுக்கு அனுப்பினார். என்ன விருந்து? அந்த பெத்லெஹேமில் யார் இருக்கிறதா? ஈசாய். அந்த பலி விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே ஐயா சாமுவேல் ஐயா, மூத்த போதகர், தலைவர் போகிறார். எல்லாரும் வழிநடுக கேட்குறாங்க, எங்க ஐயா? நான் போகிறேன். கரெக்டாக அட்ரஸ் அங்கே குறிப்பிட்ட ஈசாய் வீட்டுக்கு போகிறார். அவர்களுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். அதில் கடைகோடியான பிள்ளை தாவீதுனுடைய வரலாறை பற்றி சில வருஷங்களுக்கு முன்பதாக எழுதியிருக்கு. அதை போய் படித்து பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் கடைகோடியான இந்த பிள்ளை. ஏன்னா இது அடுத்த தாரத்துக்கு பிறந்ததுனால தாவீது யாரும் அவனை மதிக்கிறது இல்லை. 7 பிள்ளைகளை மூத்த தரத்துக்கு பிறந்ததுனால 7 பேரும் ஒரே கட்டுக்கோப்பாக இராணுவத்தில் இருக்கிறாங்க. கடைக்கோடையாக இருக்கிறதுனால மதிக்காததுனால அவனை தூக்கி ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்பொழுது சாமுவேல் ஐயா போகிறார். எல்லாம் நடுக என்னையா கேட்க ஈசாய் வீட்டுக்கு போக ஈசாய் கிட்ட சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஆண்டவர் பலி விருந்து வைக்க சொல்லியிருக்கிறார். உங்கள் வீட்டில் யாரையோ ஒருத்தர் கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணும்படி அனுப்பியிருக்கிறார். யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. எல்லா சீகை அலங்காரங்கள், அழகாக ராஜ அலங்காரம், கிரீடங்கள் எல்லாம் வச்சு
ஒன் பையாக கூட்டிக்கிட்டு வராங்க நண்பரே. நீங்கள் 1 சாமுவேலின் புத்தகத்துக்கு நீங்கள் போவீர்களானால் ரொம்ப அது உங்களுக்கு புரியும். 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையும் கவனிச்சுக்கிங்க. நான் அதை மட்டும் பர்டிகுலராக நான் படிக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 கிராஸ் ஆயிடுச்சு. இப்போ 8 பார்ப்போம். அப்போ கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ தான் உன் பிள்ளைங்களா? இவர் தட்டுறாரு. இவர் மனசில் யோசிக்கிறார், ஓஹோ அந்த பெரிய பையன் பேர் என்ன பேர்? எலியாப்பா. எவனா இருக்கலாமோ? ஆமாம், தோற்றமெல்லாம் அலங்காரமாய் அதிகாரமாய் திடக்காத்திரமாக இருக்கிறான். ஓகே, அவனை தான் இருக்குன்னு நினச்சார். அப்படி 7 பேர் நினைச்சார். உன் யோசனை எல்லாம் என் யோசனை அல்ல, மனித யோசனை எல்லாம் என் யோசனை அல்ல என்று சொல்லி இப்பொழுது 11வது வசனத்துக்கு போகிறார். வாசிப்போம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயா கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு. என்ன பெத்லஹேம்ல யார் வீட்டுக்கு சீட்டு விழுந்திருக்கு? ஈசாய் வீட்டுக்கு போனால் பயங்கரம். நீங்கள் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது, பயங்கரமான விசேஷம். அந்த விசேஷத்தில் அந்த குழந்தை இல்லைங்க. எந்த குழந்தை? தாவீது இல்லை. எல்லாரும் அவனை விரோதிக்கிறாங்க, எல்லாரும் பகைச்சி விரட்டிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குல்ல? உங்களுக்கு தெரியாதுங்க. தாய் தகப்பனை விட்டு ஹாஸ்டலில் படித்தா தெரியும். உங்களுக்கு தெரியாது. தாய் தகப்பனை விட்டு வேலைக்கு நீங்கள் அடுத்த ஊருக்கு நீங்கள் போய் சில வருஷங்கள் பார்க்காம, தாய் தகப்பனை பார்க்காம, சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு தெரியுங்க அந்த உணர்வுகள் எல்லாம். எனக்கு தெரியும். நண்பர்களே, இவ்வளவுதானா அவன் பிள்ளைகள் என்று சொல்ல, ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்க்கிறான்னு. எவ்வளோ கீழ்த்தரமான பேச்சு தெரியுமா அது? என்ன மேய்க்கிறான்? என்னடா இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறாரு, உன் வீட்டுக்கு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, எல்லாரும் உட்காந்து செல்ஃபி எடுக்கணும். ஆனால் அந்த பிள்ளை யோசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. அவனை கூப்பிடு. சொல்றது யாரு? தீர்க்கதரிசி. சொல்றது யார்? தேவ மனுஷன். சொல்றது யார்? தேவனுடைய தூதன். சொல்வது யார்? இறைவனுடைய வார்த்தை. நீ எங்கேயோ இருக்கலாங்க, அவர் உன்னை தெரிந்து கொண்டால் எக்கோடியில் இருந்தாலும் பல கோடிகளுக்கு உன்னை தலைவனாக மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சத்தமே காணுமே. நான் திரும்ப சொல்லுது, உன்னுடைய குழிவிழுந்த கன்னங்களையும் அவர் கண்களுக்கு முன்பதாக காண்பி, நீ கோடிகளுக்கு இளவரசியுமாய் மாறிவிடுவாய். எங்கேயோ இருக்கிற பையனை கூட்டி அழைப்பி என்று சொல்ல கண்டினியூ பண்ணலாம். அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். தோத்துறோம். அல்லேலூயா. யாரு? அவன் அண்ணன், மாமா, மச்சா, ஊரு சம்பந்தி, மாப்பிள்ள வெட்டு, சிக்கன், மட்டன் இருக்கிறானுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை காத்திருக்கிறது உனக்காக, எனக்காக. இப்போ தாவீது என்ன சொல்லிட்டு வர்றாரு தெரியுமா? 5வது வசனம் தான் சொல்றார். சத்துருவுக்கு எதிராக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீர். நான் அதுதான் இது. சத்துருக்களுக்கு முன்பதாக. அப்போ எவ்வளோ அவனை மனம் கசஞ்சி எவ்வளோ வேதனைப்படுத்தாமல் இந்த வார்த்தை அவர் சொல்லுவாருங்க. யார் சொன்னது? அவர் தான் சொல்றாரு. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. இப்போ சாமுவேல் என்னை வார்க்கிறார். இப்போ சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பதாக நான் தலைவன் ஆயிட்டா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? அது வரும்போது இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு வந்தாராம் சங்கீதக்காரன். ஹல்லேலூயா. தனியாக படிச்சிங்கன்னா அழுவீங்க. அத்தனை ஒரு கரெக்ஷன். என் தெய்வம், நீ எங்கே வெட்கப்படுகிறாயோ அங்கே உன்னை உயர்த்த விரும்புகிறார். நான் திரும்ப சொல்லுவேன், உன் விசுவாசம், உன் நம்பிக்கை தேவனோடு சேர்க்காது. அவர் உனக்கு உண்டு பண்ணுகிறார் விசுவாசம், அதுதான் பாக்கியம் உள்ளது. இங்கே சபைக்கு உன்னை கொண்டு வந்து உன்னோடு கூட பேசுகிறாரு, இதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. அப்பதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், God is my shepherd. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா என் தலைவன் எனக்காக காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தலைவன் என்று பாட்டு பாடினவன், பாட்டு எழுதி கொடுத்து எத்தனை பேர் செத்து போயிட்டான். என் தலைவன் சாவலை. அதனால் அவரை தலைவர் என்று சொல்வதற்கு அவர் ஒருவரே பொருத்தமானவர். அதனால தான் சொன்னார், நீங்கள் ஜி என்று அழைக்கப்படாதீர்கள். ஏன்னா அவர் மட்டும்தான் ஜி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ வருகிறான்.
அடுத்தது என்ன நடந்தது? 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும். அந்த அழகு எங்கே ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? சிவந்த மேனி, அழகிய கண்களும். பாருங்களா கேமரா. அந்த 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 குட்டி பையன் தாவீது ஒரு ஒரு ஒண்டிவல் ஒன்று மாட்டிகிட்டு இருக்கிறான், ஒரு அரக்கல் ட்ரௌசர் ஒன்று போட்டிருக்கிறான், ஒரு கட் பனியன் ஒன்று போட்டுருக்கிறான், அது பரட்ட தலை. அந்த கண்களுக்கு முன்பு அந்த கேமரா போது அழகாக காட்டுது. எப்படி இருக்குது அந்த முகம்? படிங்க. சிவந்த மேனியும் சிவந்த மேனி, அழகிய கண்களும். இங்கே பாருங்களா அந்த கண்ணை கூட காட்டுது பாருங்க, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனுமாய். நல்ல ரூபம். இதை போய் புதைச்சி வச்சுருக்கிற, எப்படி இவ்வளோ காலம் புதைச்சி வச்சிங்க? உனக்காக எனக்காக அந்த பந்தி ஆயத்தமாய் மறைவில் இருந்தது. காத்திருந்தார்கள். ஆபிரகாம் காத்திருந்தார், மோசே காத்திருந்தார், ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகள். அந்த எம்பெருமான் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக காத்திருந்து வந்தார். அவர்கள் அதை அனுபவிக்க முடியல, எனக்காக வந்தார். நான் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதையும் இதையும் கம்பைன் பண்ணேன். இது சிலருக்கு இந்த இடம் புரியாது. அன்பு மகளே, மகனே, இப்போ எனக்கு 104 தான் வருது. தமது கிரியைகளை கண்டு மகிழ்ந்தாரா? இப்பொழுது தாவீதை கண்டு கர்த்தர் மகிழ்கிறார். இப்போ உங்களுக்கு புரியுதா? தமது கிரியை கண்டு மகிழ்கிறார். தம்முடைய குமாரனை எதற்காக அனுப்பினாரோ அந்த கிரியைகள் எல்லாம் அவர் செய்து முடித்ததுனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புவது பரலோகத்தில் சந்தோஷம். அன்பு சகோதரே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும். நான் இப்போ எத்தனாவது பாட்டு பேசிட்டேன்? 3வது. 4வது பாட்டுக்கு போகலாம். 3வது பாட்டு பேசிட்டேன். இந்த சங்கீதத்துக்கு சொந்தக்காரனை காட்டிட்டேன். யார் அது? அந்த 3ஐயும் நான் காட்டிட்டேன். நடுவில் கொண்டு வந்தார், ஐயா என்னை வாற்றார். அதுலேயும் ஒன்றும் இல்லை. அதுலேயும் நான் தான் திரும்ப சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் ஒன்றுமே இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்களே அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் யார் தான்? இயேசு கிறிஸ்து. இப்பொழுது எல்லாத்துக்கும் பொருத்தப்படுவது உனக்கும் எனக்கும். இப்பொழுது 4வது ஒன்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன போலாமா வேணாவா? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை, சீனியர், இன்டர்மீடியட், ஜூனியர், உங்களுக்கு புரியுதா இல்லையா? போர் அடிக்குதா? நான் எத்தனை வசனத்தை தான் தியானிச்சிட்டு இருக்கிறேன்? சிங்கிள் வேர்டு. பிரசங்கமார்களே, போதக பிதாக்களே, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வசனத்திலிருந்து எப்படி ஐயா இவ்வளோ நேரம் பேசுவது? பேசலாம், நான் பேசலாம், இல்லை தியானிக்கலாம். இதெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு சேலஞ்ச் டைம். இதெல்லாம் ஒரே வசனத்திலிருந்து. ஏன்னா எங்களுடைய போதக பிதாக்கள் எல்லாம் ஒரே வார்த்தையில் 3 நாள் 6 மணி நேரம் பேசியிருக்காங்க. அரங்கத்தையே அலற விட்டாங்க. ஜீவானந்தம் எல்லாம் ஒரே வார்த்தை, கிச்சிலி பழத்தை பற்றி. என் அன்பு மக்களே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ, உனக்கும் எனக்கும் கொடுத்த அபிஷேகம் எதுக்கு எதிரானது? வாங்க, இப்பொழுது 4வது பாட்டுக்கு போகிறேன். இங்கே பாரு, கவனிங்க. பந்தி. இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் இஸ்ரேலில் அடிமைப்பட்டு இருந்தாங்க. கொடுக்க மாட்டேன்றீங்க, கரெக்டா? நான் சொல்கிறது சரி தானே? 400 வருஷம்னு சொல்கிறது தப்பு. எத்தனை வருஷம்? 430 வருஷம். அங்கே சத்துருக்களுக்கு முன்பதாக ஓர் பந்தி. இப்பொழுது நீங்கள் விடுதலையாக போகிறீங்க, ஒரு பந்தியை ரெடி பண்ணுங்கன்னார் மோசே கிட்ட. அந்த பந்திக்கு பேர் என்ன? பாஸ்வாவா? பாஸ்கா. உங்களுக்கு புரியுதா? இந்த பந்தி சத்துருவுக்கு விரோதமானது. ஹல்லேலூயா. இங்கே இந்த பந்தியை கொண்டாடி விடுதலையாகிறார்கள். அங்கே தலைச்ச பிள்ளைகள் அழிக்கப்படுகிறது. உங்களுக்கு புரியுதா? சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இப்பொழுது அந்த எண்ணெய் அபிஷேகம் தான் செங்கடலில் கடந்து வராங்க. பார்வோன் அழிகிறார்கள். இப்பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்பொழுது மீரியாம் பாடுகிறாள். 15ஆம் அதிகாரம் யாத்திராவில் பார்த்தீங்கன்னா, இப்போ மீரியாம் எப்படி தெரியுமான்னாங்க? டேமரின் வச்சுக்கிட்டு சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேன் நான். இறைவனுடைய நாம மகிமைப்படட்டா. உங்களுக்கு புரியுதுங்களா? சத்துருக்கள் முன்பதாக எனக்கு ஒரு பந்தி, அதுக்கு மறுபெயர் இப்பொழுது எகிப்தில் அதுக்கு பேர் என்ன? பஸ்கா. இப்பொழுது எனக்காக சத்துருக்களுக்கு முன்பதாக நான் வெட்கப்பட்ட இடத்தில் வெட்கப்படாமல் இருக்க எனக்காக பலியான பஸ்காவாக நான் பார்த்துட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இப்போ புஸ்தகத்தில் ஒரு ஒரே ஒரு 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 ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன தெரியுமா? விருந்தில் ஆரம்பித்து விருந்தில் முடியும். அந்த புஸ்தகம் 10 அதிகாரம், ஆனால் 10 விருந்து இருக்குது. எந்த புஸ்தகம்? அடுத்த வாரம் பார்ப்போம்.